I'm Mala, English tutor from Kaizen Spoken English Center. இன்னைக்கு நம்ம வந்து இந்த 10th +1 and +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு கிராமர் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பாசிவ் வாய்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு நம்ம அந்த பாசிவ் வாய்ஸை வந்து ஒரு குவிக் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி லெசன். பாசிவ் வாய்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். எப்போவுமே நம்ம வந்து ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஆக்டிவ்ல வந்து மொத்தம் 12 டென்சஸ் இருக்கு. பாசிவ் வாய்ஸ்ல வந்து 9 டென்சஸ் மட்டும்தான் வந்து காமனாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இதோட பேசிக் ரூல் என்ன அப்படின்னா, இப்போ ஆக்டிவோட ரூல் வந்து சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது ஷார்ட்டாக வேணா எழுதிடலாம். சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்ட், இதுதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸோட ரூல். ஸோ இதை வந்து நம்ம பாசிவ்ல நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாசிவோட காமனான ஒரு ரூல் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்டா நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருவோம். நெக்ஸ்ட் வந்து verb, அதாவது பி verb அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிலரி verbs, பி verbs அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பி verb யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டு த பி verb you have to use past participle of the verb. ஸோ திஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு V3 verb அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஸோ இதுதான் வந்து பாசிவோட காமனான ஒரு ரூல். ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வந்து என்ன டென்ஸோ அந்த டென்ஸோட ஆக்சிலரி verb யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 verb அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு டென்சஸாக நம்ம பார்க்கலாம். ஆக்டிவ் டு பாசிவ் வந்து நம்ம காமனாக எப்படி இதை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரெசன்ட் சிம்பிள், ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஆக்டிவோட ரூல் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இங்கே கொடுத்துருக்கு. அல்லது சம்டைம்ஸ் வந்து வேர்போட எஸ் அல்லது இஎஸ் இங்கே வந்து வரும். இதை வந்து நம்ம பாசிவ்ல கன்வெர்ட் பண்ணும்போது, இப்போ இதுதான் சப்ஜெக்ட் இல்லையா, சப்ஜெக்ட் verb, இது வந்து நெக்ஸ்ட் verb வினை சொல்லுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம சப்ஜெக்டா கொண்டு வர்றோம் இங்க. அப்போ ஐ டூ மை ஹோம்ஒர்க் அப்படின்றதுல மை ஹோம்ஒர்க் அப்படின்றது தான் இங்க பாசிவ்ல வந்து சப்ஜெக்ட் ஆகுது. ஸோ மை ஹோம்ஒர்க் அப்படின்றது என்னது, சிங்குலர் இல்லையா. ஸோ அதனால வந்து நம்ம இங்க இஸ் பேசிக்கா அதோட ரூல் என்ன பார்த்துருக்கோம், என்ன டென்ஸோ அந்த டென்ஸோடைய ஆக்சிலரி verb பி verb அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆக்சிலரி verb போட்டு நெக்ஸ்ட் வந்து V3 verb யூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இஸ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb, do, did, done யூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் வந்து பை அப்படின்ற ப்ரெபசிஷன் யூஸ் பண்ணுவோம். எல்லா சென்டென்ஸ்லையுமே பாசிவ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, பை ஒரு ஆக்ஷன் வந்து யாரால செய்யப்பட்டது அப்படின்றத சொல்லும்போது இந்த சப்ஜெக்டை அங்க வந்து ஆப்ஜெக்டா கொண்டு வர்றோம். பை மீ அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ நிறைய வந்து நீங்க கைட் வச்சு ரெஃபர் பண்ணி படிப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து கைட்ல வந்து கொடுத்துருப்பாங்க எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஆகும்போது அது வந்து எப்படி சேஞ்ச் ஆகும். ஐனா மீ, ஹீனா ஹிம், ஷீனா ஹெர். ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்து நீங்க சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இது சிம்பிள் பாஸ்ட், அதாவது இதோட சப்ஜெக்ட் வந்து சேம் ஐ, அண்ட் பாஸ்ட் டென்ஸ்ல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா V2 verb யூஸ் பண்ணிருக்கீங்க, அண்ட் வந்து ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கு மை ஹோம்ஒர்க் அப்படின்னு. ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ அகெயின் வந்து இங்கே பாசிவ்ல அதை கன்வெர்ட் பண்ணும்போது மை ஹோம்ஒர்க் வந்து சப்ஜெக்ட் ஆகுது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே சப்ஜெக்ட் ஆகுது. மை ஹோம்ஒர்க் அப்படின்றது 3rd person சிங்குலர். ஸோ அதனால வந்து இங்கே என்ன பண்றோம் அப்படின்னா, பி verb என்னது, பாஸ்ட் டென்ஸ் உடைய பி verb என்னது, வாஸ் அல்லது வேர் அப்படின்னு 2 பி verb இருக்கு. இங்க சிங்குலர் அப்படின்றதுனால வாஸ் யூஸ் பண்றோம். வாஸ் பிளஸ் அகைன் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா V3 verb யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து காமனா எல்லா டென்ஸ்லயுமே வந்து இந்த V3 verbs தான் வந்து பாசிவ் வாய்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வந்து ஒரு ஸ்ட்ராங் verb இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ராங் வேர்பை நீங்க வந்து 3 காலம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் பாசிவ் வாய்ஸ் நம்ம வந்து ஈஸியா பண்ண முடியும். அண்ட் வந்து இதுல காமனா வந்து பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். பை போட்டு சப்ஜெக்ட் வந்து நம்ம இங்க ஆப்ஜெக்டா கொண்டு வந்திருக்கோம். ஓகே,
ஸோ சப்போஸ் இப்போ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் மை ஹோம்ஒர்க் பதிலாக உங்களுக்கு இங்கே ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரல்ல இருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் வேர். இங்கே வந்து வேர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். வேர் பிளஸ் V3 verb. இப்போ மை ஹோம்ஒர்க் பதிலாக மை ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் அப்படின்னு இருக்கு, வீட்டு வேலைகள் அப்படின்னு இருக்கு அப்படின்னா வீட்டு வேலைகள் வந்து என்னால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்து ப்ளூரல் ஆகும். மை ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் அப்படின்றது ப்ளூரல். அப்போ இங்க வந்து வேர் யூஸ் பண்ணணும் பிளஸ் V3 verb. V3 verb வந்து சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி தான் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னா ஆர் யூஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க வந்து பார்த்துக்கோங்க, இந்த நீங்க கொண்டு வர இந்த ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கா ப்ளூரலா இருக்கா அதுக்கேற்ற மாதிரி பி verb போட்டும் V verb போட்டு V3 verb யூஸ் பண்ணணும். ஓகே. And moving on to the next one, simple future. Simple futureல வந்து I will do my homework. ஆக்டிவ்ல எப்படி வரும்? I will do my homework அப்படின்னு வரும். will do. இப்போ இந்த will do அப்படின்றது வந்து பாசிவ்ல வந்து will plus V1 verb வந்தது அப்படின்னா பாசிவ்ல அது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஆப்ஜெக்டை நம்ம இங்க கொண்டு வந்துடுறோம் my homework. நெக்ஸ்ட் வந்து will be. இங்க வந்து will மட்டும் இருக்கு, will plus V1 verb யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம இங்க வந்து will be plus V3 verb யூஸ் பண்றோம். இங்க வந்து என்ன பண்றோம்? will plus B1 verb ஆக்டிவ் வாய்ஸ்ல வரும். அது வந்து பாசிவ்ல கன்வெர்ட் பண்ணும்போது will be ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு done யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் present continuous. present continuousல வந்து I am doing my homework. ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து present continuousல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேர்போட அதாவது வினைச்சொல்லோட நம்ம வந்து ing ஆட் பண்ணுவோம். நாட் ஒன்லி ஃபார் present continuous, பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா வேர்போட ஐஎன்ஜி, அதாவது டூயிங் அப்படின்னு சொல்லி பிளேயிங், வாட்சிங், ஸோ இந்த மாதிரி வந்து வேர்போட ஐஎன்ஜி இருக்கும். ஸோ இது எப்படி கன்வெர்ட் ஆகுது பாசிவ்ல அப்படின்றது பார்க்கலாம். இங்கே வந்து இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை நம்ம இங்கே சப்ஜெக்டாக கொண்டு வந்தாச்சு மை ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க வேர்போட ஐஎன்ஜி இருந்தது அப்படின்னா நீங்க பீயிங் அப்படின்னு ஒரு வேர்ட் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இதுல. ஸோ இஸ் பீயிங் அல்லது ஆர் பீயிங் பிரசன்ட் கண்டினியூஸ்ல இங்க வந்து இங்க நீங்க யூஸ் பண்ணிருக்கிற சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா இஸ் பீயிங் போட போறீங்க. இது ப்ளூரலா இருந்தது அப்படின்னா ஆர் பீயிங் யூஸ் பண்ணணும். ஓகே. பிளஸ் V3 verb தான் இங்க. ஸோ இஸ் பீயிங் இந்த ஐஎன்ஜியை வந்து எங்க கொண்டு வந்துடுறோம் அப்படின்னா பீயிங்கிற ஃபார்ம்ல கொண்டு வந்து V3 verb நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் அகைன் வந்து as usual by போட்டு நம்ம ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ்லயே அதே மாதிரி தான் I was doing my homework அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இங்க வந்து அகைன் வந்து ING வந்திருக்கு கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால இங்க வந்து was யூஸ் பண்ணிருக்கு. இது வந்து நம்ம பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது மை ஹோம்ஒர்க். மை ஹோம்ஒர்க் அப்படின்றது சிங்குலர் அகைன். ஸோ அதனால பாஸ்ட் கண்டினியூஸ்னா வாஸ் அல்லது வேர் அகைன் இருக்கணும் இங்க. ஸோ இது சிங்குலர்ன்றதுனால வாஸ் யூஸ் பண்ணிருக்கு. கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றதுனால இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பீயிங் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ பீயிங் பிளஸ் V3 verb. ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா இந்த ஐஎன்ஜியை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பீயிங்கிற ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டு V3 verb யூஸ் பண்றோம். ஓகே, அந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ். இங்க ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல I'll be doing my homework கொடுத்துருக்கு. இங்க வந்து will be plus ing verb யூஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க நம்ம பாசிவ்ல கன்வெர்ட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட சப்ஜெக்டா கொண்டு வந்துடுறோம். மை ஹோம்ஒர்க் யூஸ் பண்ணிருக்கு. அதே will be தான் வந்திருக்கு ஃபியூச்சர்ல. பி ஃபார்ம் வந்து ஃபியூச்சருடைய பி ஃபார்ம் என்னது will be தான். இங்க கண்டினியூஸ் அப்படின்றதுனால என்ன பண்றோம் அப்படின்னா பீயிங் அப்படின்ற ஃபார்ம் இங்க நம்ம கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு அடுத்து வந்து V3 verb யூஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து மொத்தம் 6 டென்சஸ் நம்ம பார்த்தாச்சு. ரிமைனிங் வந்து பாசிவ் வாய்ஸ்ல ஒரு 3 டென்சஸ் யூஸ் ஆகும். அதையும் நம்ம பார்த்துக்கலாம். The remaining tenses like present perfect, past perfect, future perfect உடைய formulations பார்த்துக்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து present perfectல வந்து I have plus V3 verb யூஸ் பண்ணிருப்பாங்க. have அல்லது has இங்க ஆக்டிவ்ல have அல்லது has plus V3 verb. இங்க ஆக்டிவ் வாய்ஸ்லயே வந்து past participle verb தான் perfect tensesல யூஸ் ஆகும். பாத்தீங்கன்னா இங்க வந்து done தான் வந்து வந்திருக்கு. V3 verb தான் ஆல்ரெடி இருக்குது ஆக்டிவ்லயே. அப்ப பாசிவ்க்கும் ஆக்டிவ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பர்ஃபெக்ட் டென்சஸ்ல மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆக்சிலரிஸோட அதாவது have, has, had, will have ஓட ஒரு been மட்டும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி V3 verb அதே தான் யூஸ் பண்ணணும். பட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்டா சப்ஜெக்ட் ஆக்கணும், சப்ஜெக்டா ஆப்ஜெக்ட் ஆக்கணும். அது மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கலாம் குவிக்கா. I have done my homework. இங்க வந்து have plus V3 verb யூஸ் பண்ணிருக்கு. இங்க வந்து என்ன பண்றோம் ஆப்ஜெக்டா சப்ஜெக்டா கொண்டு வரோம். my homework என்ன பண்ணிருக்கோம் பீன் ஆட் பண்ணிருக்கோம் நடுவுல. has
has been done. இங்க வந்து have done வந்திருக்கு because of the subject வந்து I அப்படின்றதுனால இங்க நம்ம have யூஸ் பண்ணிருக்கோம். இங்க வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆயிருக்கு. இது வந்து சிங்குலர் my homework அப்படின்றது. அதனால இங்க have been போடக்கூடாது, has been. தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வந்து has யூஸ் பண்ணணும். ஸோ has been done by me யூஸ் பண்ணிருக்கு. ஸோ இங்கேயும் வந்து நம்ம V3 verb தான் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா been அப்படின்ற வேர்டை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல வந்து ஐ ஹேட் டன் மை ஹோம்ஒர்க். இங்க வந்து ஒரு ரூல் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு. இங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு தான் ஹேவ் ஹேஸ்னு ரெண்டு ஃபார்ம் இருக்கு. இங்க வந்து எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஹேட் தான் யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி தான் இங்க வந்து மை ஹோம்ஒர்க் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேடோட ஒரு பீன் மட்டும் ஆட் பண்ணி அதே V3 verb தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மை ஹோம்ஒர்க் ஹேட் பீன் டன் பை மீ யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? And moving on to the next one, future perfect. Future perfectல வந்து subject plus will have plus V3 verb யூஸ் பண்ணுவோம். இங்க will have plus V3 verb. I will have done my homework இருக்கு. So இதை வந்து நம்ம my homework போட்டு இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா will have again வந்து என்ன பண்றோம் அப்படின்னா passive voiceல been add பண்ணிட்டு அதுக்கப்புறம் V3 verb நம்ம யூஸ் பண்றோம். My homework will have been done by me. Okay? And in addition to this, இதோட வந்து sometimes வந்து modal auxiliaries வந்து நம்ம யூஸ் பண்றது உண்டு. Like can, could, should, must, may இந்த மாதிரி வந்து modal auxiliaries வந்து வரும்போது ஆக்டிவ்ல வந்து modal auxiliaries இந்த மாதிரி வந்தது. இப்போ I can do my homework, என்னால் homework பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து மாடல் ஆக்சிலரிக்கு அடுத்து ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து என்ன வரும் அப்படின்னா V1 verb வரும். எந்த மாடல் ஆக்சிலரி வந்தாலும் கேன், குட், ஷுட், மஸ்ட் இந்த மாதிரி எந்த மாடல் ஆக்சிலரி வந்தாலும் V1 verb யூஸ் ஆயிருக்கும். இது வந்து நீங்க வந்து பாசிவ்ல கன்வெர்ட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆக்கிறீங்க எப்பவும் போல ஆஸ் யூஷுவல். மை ஹோம்ஒர்க் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா பி அப்படின்ற வேர்டை வந்து அடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். எந்த மாடல் ஆக்சிலரி வந்தாலும் அதோட ஒரு பி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பி போட்டுட்டு V3 verb யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு மறக்காம பை அப்படின்ற ப்ரொபோசிஷன் போட்டு நம்ம வந்து அந்த சப்ஜெக்டை நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வரணும். ஓகேவா? அந்த வேர்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ஏன் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எஸ் இல்லாட்டி நோ அப்படின்ற மாதிரி தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர் யூ அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் என்ன சொல்லுவோம்? எஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை நோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு ஒரே வார்த்தையில நம்ம பதில் சொல்ல முடியும் அப்படின்னா அது வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். WH டைப் கொஸ்டின்ஸ்னா இங்க இருக்க கொஸ்டின் வேர்ட்ஸ் பாருங்க. வாட், வை, ஹூ, வேர், வென், விச், whom, whose, how. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வேர்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது ஒரு கொஸ்டின் அப்படின்னா அதை வந்து நம்ம WH கொஸ்டின் சொல்லுவோம். இப்போ இந்த வீடியோல நம்ம இந்த போத் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கும் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி நம்ம கன்வர்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ்க்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸ்ல எப்படி இருக்கும், பாசிவ் வாய்ஸ்ல எப்படி இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸ்ல இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஸிலரி வெர்ப் வரும், அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்தது மெயின் வெர்ப், அதுக்கு அடுத்தது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்ததுன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவே பாசிவ் வாய்ஸ்ல நம்ம எழுதக்குள்ள எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஆக்ஸிலரி வெர்ப் இனிஷியல் பொசிஷன்ல இருக்கும், அடுத்தது சப்ஜெக்ட், வெர்ப் வந்து இங்க மெயின் வெர்பா இருந்தது இங்க V3 ஃபார்ம் ஆஃப் த வெர்பா மாறிடும், அடுத்தது ப்ரப்போசிஷன் பை நம்ம ஆட் பண்ணுவோம், அதுக்கு அடுத்ததா ஆப்ஜெக்டை நம்ம பிளேஸ் பண்ணுவோம். இப்போ இங்க இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். Do you like chocolates? இப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. இதுல இங்க do அப்படின்ற ஆக்ஸிலரி வெர்ப் வந்திருக்கு, you அப்படின்ற சப்ஜெக்ட் வந்திருக்கு, லைக் வந்து வெர்ப், சாக்லேட்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம இங்கேயும் ஆக்ஸிலரி தான் இருக்கு, பாசிவ் வாய்ஸ்லயும் ஆக்ஸிலரி தான் இருக்கு. ஆனா நல்லா பாத்தீங்கன்னா இங்க ஆக்ஸிலரி வெர்ப் சேஞ்ச் ஆகியிருக்கும். இது எதனால சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கான ரூல்ஸ் வந்து நான் அடுத்தது சொல்றேன். அந்த மாதிரி இந்த ஆக்ஸிலரி வெர்ப் வந்து இட் மஸ்ட் அக்ரி வித் த சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்குதோ அது கூட அது வந்து அக்ரி ஆகணும். இப்போ இங்க ப்ளூரல் இருக்கிறதால நம்ம ஆர் போடுறோம், இல்லைன்னா ஈஸ் போட்டிருப்போம். இங்க ப்ளூரல் சப்ஜெக்ட் இருக்கிறதால நம்ம ஆர் வந்து யூஸ் பண்றோம். அதே மாதிரி V3 வெர்ப் வந்திருக்கு, லைக்கோட V3 லைக், பை ப்ரப்போசிஷன் போட்டோம், யூ இங்க இருக்கிற சப்ஜெக்ட இங்க வந்து ஆப்ஜெக்டா நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம்.
ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம தெளிவா இதுல தரவா இருந்தா நம்ம வந்து ஃபர்தரா நம்ம வந்து கன்வர்ஷன்ஸ் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ்க்கான கன்வர்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன் அவர் லிஸ்ட், டஸ் ராம் பிளே ஃபுட்பால்? ஸோ டஸ் வந்திருக்கு. அகெயின் ஆம் இல்ல ஈஸ் இல்லாட்டி ஆர், இதுல ஏதாவது ஒரு எக்ஸிலரி தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ இங்க பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் ஃபுட்பால் எடுத்து நம்ம சப்ஜெக்டா பிளேஸ் பண்ணக்குள்ள இங்க சப்ஜெக்ட் ஆஃப் ஃபுட்பால் வருது. இது வந்து சிங்குலர் இல்லையா? அப்போ ஈஸ் தான் யூஸ் பண்ணணும், ஆர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இஸ் ஃபுட்பால் played by Ram. So that is the answer. Next questions ஓட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒன்றும் பெருசா சேஞ்சஸ் இருக்காது, சேம் தான். என்னன்னா அடிஷனலா ஒரு கொஸ்டின் வேர்டு இருக்கும், அவ்வளவுதான். இப்போ பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ்ல எஸ் ஆர் நோ கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சிலரி verb பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் மெயின் verb பிளஸ் ஆப்ஜெக்ட்னு இருக்கும். இதுல WH கொஸ்டின்ல அடிஷனலா கொஸ்டின் வேர்டு ஒன்று முன்னாடி இருக்கும். அது என்ன கொஸ்டின் வேர்டு அங்க வருதோ, why, what, who, when, which, how, இதுல எது வேணாலும் வரலாம். ஸோ அந்த கொஸ்டின் வேர்டு இருக்கும். இப்போ பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ணக்குள்ள அதே பாத்தீங்கன்னா அதே சேம் ரூல்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அங்க எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ்க்கு என்ன அப்ளை பண்ணமோ அதே ரூல் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். பாருங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆனா என்னன்னா இதுல அந்த கொஸ்டின் வேர்டை அப்படியே ரீடைன் பண்ணிக்கணும். ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன கொஸ்டின் வேர்டு கொடுக்குறாங்களோ அதே கொஸ்டின் வேர்டை இனிஷியல் கொஸ்டின்ல பிளேஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற ரூல்ஸை வந்து அப்படியே அங்க என்ன ரூல்ஸ் அப்ளை பண்ணமோ அதை அப்படியே இங்க அப்ளை பண்ணணும். சேம் தான். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். why do you like chocolates அப்படின்னு கேட்கறத why அப்படின்ற வேர்டை மட்டும் நான் இங்க ரீடைன் பண்ணிக்கிறேன் கொஸ்டின் வேர்டை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த do you like chocolates அங்க பார்த்தோம்லே அதே தான். ஸோ are chocolates liked by you, அவ்வளவுதான். இப்போ WH கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். when will you call him? இப்போ இந்த கொஸ்டின்ல நமக்கு when அப்படின்றது கொஸ்டின் வேர்டா வந்திருக்கு இல்லையா? ஸோ will you call him அப்படின்றது எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஸோ அதுக்கு நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? will you be called by him அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ அதே மாதிரியே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அந்த when அப்படின்ற கொஸ்டின் வேர்டை மட்டும் முன்னாடி சேர்த்துக்குவோம். ஸ்னேக், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த கொஸ்டின் வேர்ட் பாருங்க, who. மற்ற எல்லாத்துலயுமே அந்த கொஸ்டின் வேர்டை நம்ம அப்படியே ஆன்சர்ல ரீடைன் பண்ணிடுவோம். ஆனா who வந்தா மட்டும் ஒரு சேஞ்ச் பண்ணுவோம். என்ன அப்படின்னா by whom was the snake killed. இந்த பைய தூக்கி நம்ம முன்னாடி போட்டுடுறோம், ப்ரப்போசிஷனை இங்க முன்னாடியே சேர்த்துடுறோம். who வந்து whom மாறிடுது. who அப்படின்னு ஆக்டிவ் வாய்ஸ்ல கொஸ்டின் ஆரம்பிச்சா அது பாசிவ் ஃபார்ம்ல எழுதக்குள்ள by whom was the snake killed அப்படின்னு சொல்லி தான் நம்ம எழுதணும். அடுத்த எக்ஸாம்பிள், whom did you see. அதே மாதிரி whomல கொஸ்டின் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த whom வந்து whoவா மாறிடும். இப்போ who was seen by you. ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னா நம்ம கமாண்ட் பண்றதுக்கு இல்ல ரெக்வெஸ்ட் பண்றதுக்கு இல்ல அட்வைஸ் பண்றதுக்கு சஜஷன் கொடுக்கறதுக்கு இல்ல ஒருத்தவங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னு ப்ரோஹிபிட் பண்றதுக்கு இதுக்காகலாம் நம்ம யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். அப்போ இம்பரேட்டிவ் சென்டென்சஸை வந்து ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸோட 2 ஃபார்ம்ஸ் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது என்ன 2 ஃபார்ம்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வித் அன் ஆப்ஜெக்ட், வித்தவுட் அன் ஆப்ஜெக்ட். அதாவது இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் வித் அன் ஆப்ஜெக்ட், இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் வித்தவுட் அன் ஆப்ஜெக்ட். ஆக்டிவ் ஃபார்ம்ல வரக்குள்ள ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி இம்பரேட்டிவ்ஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட் இல்லாத மாதிரி இம்பரேட்டிவ்ஸ் இருக்கும். சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். க்ளோஸ் த டோர். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இத க்ளோஸ் அப்படின்றது வந்து verb, the door அப்படின்றது நமக்கு ஆப்ஜெக்ட். அண்ட் ஒன் மோர் திங் இதுல நம்ம நல்லா நோட் பண்ணணும், இம்பரேட்டிவ் சென்டென்சஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வந்து மோஸ்ட்லி இருக்காது, இருக்கவே இருக்காது. சப்ஜெக்டே இருக்காது. சப்ஜெக்ட் எல்லாம் வேர்ப்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அது கமாண்ட் அப்படின்றதால, கமாண்ட் இல்ல ரெக்வெஸ்ட் அப்படின்றதால ஸ்ட்ரைட்டா வேர்ப்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்க பாருங்க, அதே ரைட் சைட்ல பாருங்க, ரைட் சைட்ல இருக்கிற சென்டென்ஸ் வாக் பாஸ்ட், இதுவும் ஒரு ஆர்டர் தான். வாக் அப்படின்றது நமக்கு verb, பாஸ்ட் அப்படின்றது இங்க ஆப்ஜெக்டா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல, அது வந்து ஆப்ஜெக்ட் இல்ல, இட்ஸ் அன் adverb. ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வாட். இப்போ வாட் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாதான் அது வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம்.
இப்போ க்ளோஸ் த டோர், எதை க்ளோஸ் பண்ணணும்? டோரை க்ளோஸ் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா வாக் ஃபாஸ்ட், வாக்ன்றது வேர்பு, எப்படி நடக்கணும்னு தான் சொல்றது, ஃபாஸ்டா நடக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. வாக் ஃபாஸ்ட். அப்ப இந்த ஃபாஸ்ட்ன்றது அட்வர்ப், இட்ஸ் நாட் an ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஸ்பீக் த ட்ரூத். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஸ்பீக் அப்படின்றது அகைன் verb. த ட்ரூத், என்னத்தை பேசணும்? ட்ரூத்தை பேசணும், உண்மையை பேசணும். அப்போ ட்ரூத்ன்றது இங்க ஆப்ஜெக்ட். இதுவே இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா கோ டு ஸ்கூல். அப்போ கோ அப்படின்றது வந்து நமக்கு verb, டு ஸ்கூல் இட்ஸ் an adverb of place. ஸோ இதுவும் ஆப்ஜெக்ட் கிடையாது. இப்போ இந்த மாதிரி டூ ஃபார்ம்ஸ் இருக்கு, அந்த டூ ஃபார்ம்ஸை வந்து எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட், ஆக்டிவ் டு பாசிவ் ஃபார் இம்பரேட்டிவ்ஸ் வித் அண்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி வந்ததுன்னா அதுல என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆக்டிவ் வாய்ஸ்ல V1 verb வந்து எப்பயுமே V1 ஃபார்ம்ல தான் வரும், பிளஸ் ஆப்ஜெக்ட். அதை பாசிவ் ஃபார்ம்ல நம்ம மாத்தக்குள்ள ஒண்ணுமே பண்ண மாட்டோம், லெட் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து முன்னாடி சேர்த்துப்போம், பிளஸ் அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து முன்னாடி போடுவோம், பிளஸ் பி அப்படின்ற ஒரு வேர்டு சேர்ப்போம், பிளஸ் B3 ஃபார்ம்ல எழுதுவோம். இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா என்னன்னா, பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதுவே நெகட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ் மீனிங் கன்வே பண்றது, டோன்ட், அதாவது செய், இதை செய் அப்படின்னு சொல்றது பாசிட்டிவ், இதை செய்யாத அப்படின்னு சொல்றது நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ் ஃபார்ம் வந்தது அப்படின்னா சேம் ஸ்ட்ரக்சர் தான், ஆனா என்னன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் பிக்கும் நடுவில் நாட் அப்படின்ற ஒரு வேர்டை சேர்த்துப்போம். அந்த நெகட்டிவை குறிக்கிறதுக்காக நாட், செய்யாத அப்படின்றதுக்காக அந்த நாட்டை வந்து நம்ம சேர்த்துப்போம். சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். க்ளோஸ் த டோர், இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. பாசிவ்ல let the door be closed. நான் சொன்ன மாதிரி let அப்படின்ற அந்த வேர்டை சேர்த்துக்கிறோம், the door அப்படின்ற ஆப்ஜெக்டை இங்க நம்ம பிளேஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் b plus V3, close ஓட V3 ஃபார்ம் closed. So let the door be closed. Next example, speak the truth. அப்போ let the truth be spoken. லாஸ்டா imperatives without an object. ஆப்ஜெக்ட் இல்லாத இம்பரேட்டிவ்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் சென்டென்சஸ் வந்ததுன்னா ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ்ல எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இதுக்கு வந்து அந்த வேர்பை மாற்றணும், வேர்ப் ஃபார்மை மாற்றணும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் யாரும் மாற்றணும், அந்த ரூல்னா இங்கே கிடையாது. இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே என்னன்னா அந்த ஐடியா என்ன, அந்த சென்டென்ஸ் வந்து என்ன ஐடியாவை கன்வே பண்ணுது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற ஃப்ரேஸை போடணும். எக்ஸாம்பிள், அது வந்து ஒரு ஆர்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுச்சு அப்படின்னா யூ ஆர் ஆர்டர்ட் டு அப்படின்ற ஃப்ரேஸை வந்து பாசிவ் வாய்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி அது கூட அந்த கொடுத்துருக்க ஆக்டிவ் வாய்ஸ்ல கொடுத்துருக்க சென்டென்ஸை நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். இஃப் இட் கண்டெய்ன்ஸ் ரெக்வெஸ்ட், யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இஃப் இட் கண்டெய்ன்ஸ் அன் அட்வைஸ், யூ ஆர் அட்வைஸ்ட் டு அப்படின்னு சொல்லி எழுதணும். இஃப் இட் கண்டெய்ன்ஸ் லெட் அஸ், இப்போ லெட் அஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது வந்து ஒரு சஜஷன் இல்லையா? ஸோ இட் இஸ் சஜஸ்டட் தட் வி ஷுட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இஃப் இட் கண்டெய்ன்ஸ் நெகட்டிவ் ஆர்டர், அதாவது ஒரு நெகட்டிவ் ஐடியா, இதை செய்யாத அப்படின்னு ப்ராஹிபிஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுச்சு அப்படின்னா யூ ஆர் ஃபர்பிடன் டு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். வாக் ஃபாஸ்ட், ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யூ ஆர் ஆர்டர்ட் டு வாக் ஃபாஸ்ட்.